ஹாய் ஆல். நம்ம எப்பயுமே நம்ம ஊரில் என்ன ஒரு ஜோக்கான விஷயம்னா, லேட் ரியலைசேஷன் ரொம்ப ரொம்ப காமன். எல்லாருமே லேட்டாக வந்துட்டு ஆடாடாடா இது அப்பயே பண்ணிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், 50 வயசு 60 வயசு ஆனதுக்கப்புறம் யோகா பண்ணி மூச்சு பயிற்சி பண்ணி இனி இருக்கிற நுரையீரலில் ஏதோ பெருசு பண்ணுறடா அப்படின்னு பண்ணிருப்போம். ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டு வந்தோன்னு வைங்களேன், அதை அந்த எஃபர்ட்டுக்கு அந்த பலன் வந்து ரொம்ப நல்லபடியாக கிடைக்கும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா யோகா, நம்ம குழந்தைங்க நல்லா விளையாடுறாங்க, பார்க்கில் அப்படி குதிக்கிறாங்க, இப்படி ஓடி விளையாடுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது அந்த ஸ்போர்ட்ஸ்க்கான பலன் இருக்கும். அதாவது மசில் க்ரோத்து, ரிஃப்ளெக்ஸு எல்லாமே அதில் எல்லாமே நல்லா கெயின் ஆகிட்டே வருவாங்க. பட் முக்கியமான கெயின் என்ன, நம்ம லங்கோட அதாவது நுரையீரலோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. யோகா மூச்சு பயிற்சி பண்ணால் நல்லபடியாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது ஏன் ரொம்ப முக்கியமாகுது, இப்போ நம்ம வாழ்ந்த காலத்தை விட இந்த காலத்தில் ஏன் முக்கியமாக வருதுன்னா, பொல்யூஷன், ஆட்டோமொபைல் யூஸு இதெல்லாமே பயங்கர அதிகமாகிடுச்சு. அப்படி ஒரு இதில் அவங்க சர்வைவ் ஆகும்போது நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவாக எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக நம்ம நுரையீரலில் வச்சுருக்கோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்களுக்கு பின்னாடி வந்து எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இதை வந்து ரெகுலராக என்ஃபோர்ஸ் பண்ணி கண்டிப்பாக எந்த ஏஜ்லேருந்து முடியுமோ அந்த ஏஜ்லேருந்து நம்ம யோகா ஆரம்பிச்சிடணும். எவ்வளோ வந்து ரிலாக்ஸ்டாக இருக்காங்க, எவ்வளோ காம் ஆகிறாங்க, அதாவது அடம் பிடிச்சி அழுது சண்டை போட்டே இருக்க குழந்தை எவ்வளோ காம் ஆகிறாங்க, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே லைவாக பார்ப்பீங்க. ஓகேங்களா?